2 விதமா வருவாங்க சார். என்கிட்ட வரவங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் பிசினஸ் பீப்பிளும் வருவாங்க. எக்ஸிஸ்டிங் பிசினஸ் பீப்பிள்னா வேற தொழில் பண்ணிட்டு, இந்த தொழில் பண்றேன்னு வருவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு, சார் ஸ்டேஷனரி ஷாப் இருக்கு. ஃப்ரண்ட்ல குழந்தைங்கலாம் வருவாங்க. ஏதாவது நான் ஒரு கவுண்டர் போடலான்னு இருக்கேன். இடம் இருக்கு அப்படின்னு வருவாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நாங்க சஜெஸ்ட் பண்ணுவோம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஏற்கனவே ஒரு கேஃபே ரன் பண்ணிட்டு இருக்கேன். கேஃபே சரியா போகல. மெனு ஏதாவது புதுசா ஆட் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஃப்ரான்சைசி வச்சிருக்கவங்க. ஃப்ரான்சைசி வச்சிருக்கவங்க ஏன் வருவாங்கன்னா, ஃப்ரான்சைசி குடுக்குறவங்களே என்ன சொல்றாங்க, பிராண்டே நீங்க வேற என்ன வேணாலும் போட்டுக்கோங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்குன்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நாங்க தமிழ்நாட்ல கத்துக் குடுக்காத டீ ஃப்ரான்சைசியும் கிடையாது. காஃபி ஃப்ரான்சைசியும் கிடையாது. எல்லா டீ அண்ட் காஃபி ஃப்ரான்சைசியும் என்கிட்ட வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஊர்ல எடுத்தவங்க, சார் சேல்ஸ் கம்மியா இருக்கு. என்ன வேணாலும் பண்ணிக்கங்கறாங்க. நான் வரேன். அவ்வளோதான். ஜூஸ் கிளாஸ்க்கு வருவாங்க. சாட் கிளாஸ்க்கு வருவாங்க. எக்ஸ்ட்ரா கேஃபே கிளாஸ்க்கு வருவாங்க. எக்ஸிஸ்டிங் என்ன பண்ணுவாங்க, காஃபி, டீ வெளிய பப்ஸ் வாங்கி வைப்பாங்க, சமோசா வாங்கி வைப்பாங்க, கட்லெட் வாங்கி வைப்பாங்க. ஸோ எங்கிட்ட வந்து கத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் உங்களோட டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20,000 பண்ணணும் அப்படின்னா, இவங்க ஒரு 7,000, 8,000 பண்றாங்க. இன்னொரு ₹12,000 எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு மாஸ்டர்ஸ்க்கு இவ்வளோ சம்பளம் குடுக்க முடியாது. பணத்த சேவ் பண்ணணும். அப்போ ஓனா கத்துக்கிறதுக்காக என்கிட்ட வருவாங்க. ஏன்னா ஃப்ரான்சைசியும் கத்துக் குடுக்க மாட்டேன்னு கை விரிக்கிறதுனால.